Hi viewers, welcome to Knowledge Zone channel. நம்ம இந்த வீடியோல functions in Python பார்க்க போறோம். So functionsனா என்ன? functionsனா ஒரு group of statements, நிறைய லைன் ஒரு particular task பண்றது, ஒரு செயலை செய்யறதுக்காக நம்ம கொடுக்கிறது தான் functions. Suppose நீங்க ஒரு add பண்ணனும், ஒரு subtract பண்ணனும், ஏதாவது ஒரு task இருக்கு அப்படினா அதுக்கு தேவையான கோடிங்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஒரு தடவை மட்டும் ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம்னா ப்ரோக்ராமோட சைஸ் வந்து குறைஞ்சிடும். ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடுங்கிறது எத்தனை தடவை அந்த ஃபங்க்ஷன் வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுறேன், நான் திரும்பவும் 2 நம்பர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு திரும்ப அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை அந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுதான் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, DEF அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அந்த டாஸ்க் அந்த நேமை கொடுத்துட்டு அப்புறம் ப்ராக்கெட்ஸ் கொடுங்க. அப்புறம் கோலன் ஆப்ரேட்டர் கோலன் கொடுக்கணும். நீங்கள் அது கீழே வந்து நீங்கள் என்ன ஃபங்க்ஷனோ அதுக்கான கோடிங்கை கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் ஆப்ஷனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அது வந்து டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் இல்லை டாக் ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். இது ஒரு கமெண்ட் லைன் மாதிரி. இந்த ஃபங்க்ஷனுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் கோட் பிளாக்ஸ் கம்ஸ் ஆஃப்டர் கோலன். ஸோ கோலன் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கீழே வந்து இன்டெண்டிங்கோட ஸ்பேஸோட உங்களுடைய ஃபங்க்ஷன் இருக்கணும். லாஸ்ட் லைன் வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை விட்டு நம்ம வெளில வரும். நீங்கள் எதாவது வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா கூட அங்கே ஃபங்க்ஷன்லேருந்து மெயின் ப்ரோக்ராம் பாஸ் பண்ணணும்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மூலயமா இங்கே நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபங்க்ஷன் நேம் எழுதுறோம்ல அது பக்கத்துலேயே நீங்கள் வேரியபிள்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க, அது வந்து பேராமீட்டர்ஸ்னு கொடுக்குறோம். ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க இந்த ப்ரோக்ராம்லேயே ஒரு இடத்துல இருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அங்கே கொடுத்துருக்க வேல்யூவோ இல்லை வேரியபிளோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். கமெண்ட் லைனில் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். DEFங்கிறது கீவேர்ட் சொன்னேன். ப்ராடக்ட்டுங்கிறது ஃபங்க்ஷனுடைய பேர். A,B அப்படிங்கிறது 2 வேரியபிள். இங்கே வந்து நான் பேராமீட்டர்ஸ் வந்து AB அப்படின்னு எடுத்துக்கிறேன். கோலன் ஆப்ரேட்டர் நம்ம வைக்கணும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் A into B அப்படின்னா என்ன பண்ணணும்னா 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை ஸ்டோர் பண்ணணும். இது ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கால் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அதே ஃபங்க்ஷன் நேமை எழுதி அந்த ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை பேராமீட்டர் இருக்கோ அத்தனை வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணணும். ஏபின்னு 2 இருக்கிறதுனால 34,2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேல்யூ பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நமக்கு ஆர்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 டைப் இருக்குது. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அண்ட் தென் பில்ட்-இன் ஃபங்க்ஷன், அப்புறம் லாம்டா ஃபங்க்ஷன், ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒன்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நான் ஒரு ஃபங்க்ஷன் சாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, அது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான். அதாவது டெஃப் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், ஆர்குமெண்ட்ஸ் எதாவது கொடுக்கணும், தென் கோலன் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கான பிளாக் அந்த டாஸ்க் என்ன பண்ணுதோ அதை டிஃபைன் பண்ணுறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாம்பிள் கோடு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் ஆடுங்கிற ஃபங்க்ஷன் பண்ணுறேன். ஸோ சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா அந்த வேரியபிளில் வரக்கூடிய வேல்யூவை நான் ஆட் பண்ணுறேன். பேராமீட்டர்ஸ் XYங்கிறது. ரிட்டர்ன் சம்முங்கும் போது அந்த சம்மோட வேல்யூ இந்த மெயின் ப்ரோக்ராமுக்கு கால் பண்ண ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். நம்1 ஈக்குவல் டு 5, நம்2 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்தோன்னா இது ரெண்டுமே வேரியபிள். நம்1ங்கிறது ஒரு வேரியபிள், நம்2 வேரியபிள், ரெண்டுத்துலேயும் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது இன்டெண்டிங் இல்லாமல் இருக்குது, அதனால் இது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்குது, நார்மல் பைத்தன் கோடில் இருக்குது. தென் பிரிண்ட் த சம்மிஸ்ங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணுறோம். ஆடுங்கும் போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் நான் நம்1, நம்2 இங்கே 2 வேரியபிள் கொடுக்குறேன் இல்லையா, இது வந்து நான் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே 5, 6ங்கிற நம்பரை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இங்கேருந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு அங்கே கால்குலேஷன் அங்கே நடந்துட்டு அப்புறம் ரிசல்ட்டை வந்து திரும்ப ரிட்டர்ன் சம்முங்கிறதுல இதே இடத்துல வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னால் இப்போ நீங்கள் பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க இல்லையா, அப்போவே சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேரோடய வரும். அதுதான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் அதுக்கான கோடிங்லாம் எதுவும் எழுத வேண்டியில்லை, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும்.
நான் இங்கே கொஞ்சம் built-in functions உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா POW அப்படின்னு கொடுக்குறது பவர். நம்ம பவருங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான கோடிங், ஒரு பவர் ஆஃப் எ நம்பர் x கியூபு, y பவர் 7, அது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த POWங்கிற ஃபங்க்ஷன் எழுதி கால் பண்ணி அந்த வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தா போதும். நீங்கள் அந்த ஃபங்க்ஷனோட கோடிங்லாம் எழுத வேண்டாம், ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் போதும். பிரிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பிரிண்ட்டுங்கிறது ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணலாம், இல்லை வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். பட் நம்ம பிரிண்ட்டுக்கான கோடிங்லாம் எழுதுறதில்ல, கோடிங்லாம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கால் பண்ணி எடுத்துகிறோம். ஸோ இது வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இது சிங்கிள் லைன் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் ஒரே ஒரு வரி தான் கொடுக்கணும். இதில் நீங்கள் டிஎஃப்ங்கிற கீவேர்ட்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லாம்டாங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்லேயே இருக்காது. அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லாம்டா ஏபிசி அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன, பேராமீட்டர்ஸ் என்னென்னு கொடுத்து அதோட இங்கே ஒரே லைனில் நீங்கள் எல்லாமே கொடுத்துடணும். லாம்டான்னு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வேல்யூஸு என்ன கால்குலேஷன் பண்ண போகிறோம் எல்லாமே சிங்கிள் லைனில் கொடுத்துட்டு இன்னொரு லைனில் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம திரும்ப கால் பண்ணிகிட்டே இருப்போம், நிறைய தடவை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு ரிகர்சிவ்க்கான வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்தோம்னா 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ ஒரு நம்பராக திரும்ப எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன் 1ங்கிற நம்பர் வரைக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிட்டு திரும்ப நம்ம கால்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். n × ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1 அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா n இப்போ நான் 5ன்னு கொடுத்தோன்னா 5 × ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1 4 அப்படின்னு ஆகும். ஸோ அந்த ஃபேக்டோரியலுங்கும் போது திரும்ப அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கும். ஃபைனலாக 1ன்னு வரும்போது ரிட்டர்ன் 1 ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்த ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த வேரியபிளை வந்து எந்த இடத்துல இருந்து எங்கே வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோமா, ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிஃபைன் பண்ணியிருக்கோமா, அதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று குளோபல் வேரியபிள், இன்னொன்று வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ இப்போ லோக்கல் வேரியபிள் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் இல்லையா, வித் இன்டெண்டிங்கோடு எழுதும்போது அந்த இடத்துலையே நீங்கள் எதாவது வேரியபிள் டிஃபைன் பண்ணி நீங்கள் அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வேரியபிளை வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து அக்சஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும், ஏன்னா அது லோக்கல் வேரியபிள். குளோபல் வேரியபிளுங்கிறது மேலே ஃபங்க்ஷனுக்கு மேலேயே நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு அது எங்கே வேணாலும் ஃபுல்லாக த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து குளோபல் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், எப்படி ஃபங்க்ஷன் கோடிங் எழுதுறது, வேரியஸ் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், ஸ்கோப் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை.